ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆன் தி பண்டிட் சேனல். இன்றைக்கி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஐடியா நம்பர் 1 வாங்க பார்க்கலாம். நிறைய செல்ஃப் இல்லாமல் துணியெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஷால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம், பெரிய ஷால் கூட, சேரீ எது வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி இந்த மாதிரி தவல் தான், பெரிய தவல் எடுத்துருக்கேன் பாருங்கள். 2 ஹேங்கர் இருந்தால் போதும், ஒரு ஷால் இருந்தால் போதும், நிறைய துணி நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியும். இப்போ சரி சமமாக 2 பாகமாக நம்ம இந்த மாதிரி மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு ஒரு சைடு பாருங்கள், இந்த மாதிரி ஹேங்கர் கொடுத்து தச்சிடணும். அந்த மாதிரி 2 சைடுமே இந்த மாதிரி கொடுத்து சின்னதாக கை தையல் போட்டு நீங்கள் தைச்சிக்கலாம், இல்லை மிஷின் இருந்தால் கூட தைச்சிக்கலாம். இந்த ஓரத்துலேயும் இந்த மாதிரி தைச்சிக்கணும். அதே மாதிரி ஆப்போசிட் சைட்லேயும் ஹேங்கர் கொடுத்து கையாலேயும் நீங்கள் தைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து கையால் தான் தைக்க போகிறோம். மிஷின் இருக்கிறவங்க மிஷினால் கூட தைச்சிக்கலாம். பாருங்கள், ஊசி நூல் வச்சு நல்லா திக்கான நூல் வச்சு பெரிய ஊசி வச்சு தைக்கணும். இந்த தவல் வந்து நல்லா மொத்தமாக இருக்கிறதுனால நல்லா பெரிய ஊசி வச்சு தைங்க, அப்போ தான் தைக்க முடியும். இந்த மாதிரி 2 சைடுமே தைச்சிட்டேன் பாருங்கள். வேஸ்ட்டாக தூக்கி போடுற காலண்டர் தான் இன்றைக்கி ஆர்கனைசராக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வருஷம் முடிஞ்சிச்சுன்னு கேலண்டர்லாம் வெளியில் தூக்கி போடாத நிறைய யூஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சின்ன துணியாக அடுக்க போகிறீங்கன்னா கேலண்டரை நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து அப்படியே தான் வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நடுப்பகுதியில் வச்சுட்டு கேலண்டர் நகுந்து போகாத அளவுக்கு 2 சைடும் கையால் வேணாலும் தைச்சிக்கலாம், மிஷினில் வேணாலும் தையல் ஓட்டிக்கலாம். அது மாதிரி இந்த சைடு ஓப்பனையும் நீங்கள் கை தையலாலேயே தைச்சிடலாம். அந்த சைடு ஓப்பனெல்லாம் நீங்கள் தைச்சிடணும். இப்போ வாங்க நான் மாட்டி காட்டுற பாருங்கள். கண்டிப்பாக இந்த வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் அவ்வளோவா செல்ஃப் இருக்காது. அந்த மாதிரி உள்ளவங்க டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் இந்த மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி ட்ரெஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி அடுக்கி நீங்கள் மாட்டிக்கலாம். இப்போ வாங்க நான் வந்து ஆணியில் மாட்டி காட்டுறேன். நான் வந்து 5 சேரீ அடிக்கிருக்கேன். ஒரு 10 சேரீ வரைக்குமே நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். அது மாதிரி ஷால் வேஸ்ட்டாக இருக்கிற ஷாலில் கூட நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணலாம். வாடகை வீட்டில் செல்ஃபில் கம்பியெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கம்பியில் இந்த மாதிரி ஒரு 2-3 தவல் ரெடி பண்ணி மாட்டிட்டிங்கன்னா நிறைய ட்ரெஸ் அரேஞ்ச் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா, சேரீ எப்படி ஃபோல்டர் பண்ணுறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நல்லா சேரீயை சின்ன மடிப்பாக மடிச்சுட்டு அடியில் இந்த மாதிரி ப்ளவுஸை கொடுத்துட்டு இந்த ஹூக்கை நம்ம இப்போ போட்டுடலாம். இந்த மாதிரி நீங்கள் மடிக்கும்போது ப்ளவுஸு மிஸ் ஆகாது, இன்ஸ்கர்ட்டு எல்லாமே அப்படியே செட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த சைடில் இந்த மாதிரி கையவும் மடித்து உள் பக்கமாக நம்ம வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லா சேரீயும் நீங்கள் மடித்து வச்சிங்கன்னா நல்ல இடமும் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படாது. நிறைய கொஞ்சம் இடத்துல நிறைய சேரீ நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ப்ளவுஸ் வந்து இந்த சைடு 1 பார்ட் இருக்கிற அளவுக்கு இருக்கணும், அந்த சைடு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். 2 மடிப்பு வர அளவுக்கு 1 சைடும், ஒரு சைடு 1 மடிப்பு வர அளவுக்கு துணியும் இருக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சைடு 2 மடிப்பு மடிக்கிறேன் பாருங்கள். 1 மடிப்பு மடிச்சிட்டேன். இப்போ அடுத்த மடிப்பு மடிக்கிறேன் பாருங்கள். 1 மடிப்பு மடிச்சுட்டு அடுத்த மடிப்பு 1 மடிப்பு மடிச்சுட்டேன். 2வது மடிப்பு மடிக்கும்போது இந்த சேரீயை வந்து இந்த மடிப்பு உள்ளார வச்சிடணும். அப்போ தான் சேரீ வந்து பிரிஞ்சு வராத அப்படியே ஃபோல்டு பண்ண மாதிரி அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஃபோல்டு பண்ணி வைக்கும்போது ப்ளவுஸை காணும், இன்ஸ்கர்ட்டை காணும் அப்படின்னு ஃபங்க்ஷனுக்கு கிளம்பும்போது தேடவே தேவையில்ல, எல்லாமே அப்படியே செட்டாக இருக்கும். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இடமும் உங்களுக்கு கம்மியாகும். சேரீக்கு தகுந்த ப்ளவுஸு, இன்ஸ்கர்ட்டு எல்லாமே பாருங்கள் செட்டாக அப்படியே வச்சுட்டோம். இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஐடியா நம்பர் 3, இந்த பாக்ஸ் பாருங்கள். நம்ம வந்து கடையில் ஏதாவது ஸ்வீட்லாம் வாங்கினா கொடுக்குற பாக்ஸ் தான். அந்த பாக்ஸை வேஸ்ட்டாக தூக்கி போடாத நான் என்னவா யூஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நிறைய ரியூஸ்க்கு யூஸ் பண்ணலாம். 25 ஐடியா உள்ள ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன், அதோட லிங்க்கையும் தரேன் பாருங்கள். நம்ம ஏதாவது ஃபங்க்ஷனால விசேஷனால தான் வடை பாயாசம்லாம் செய்வோம். எப்போயாவது தான் இந்த சேமியா, அப்பளம், முந்திரி, திராட்சைலாம் நமக்கு தேவைப்படும். திராட்சை என்கிட்ட தீந்துடுச்சு. இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா விசேஷ நாட்களில் வடை பாயாசம் செய்யும்போது இந்த பாக்ஸை நீங்கள் எடுத்திங்கன்னா போதும். இதில் இப்போ என்ன இல்லை, திராட்சை இல்லையா, நம்ம வாங்கியாந்து இதில் ஸ்டோர் பண்ணணும்னு நமக்கும் தெரியும் என்ன பொருள் இருக்குது இல்லைன்னு. நம்ம எந்த பொருளையும் தேட தேவையில்லை. இந்த ஒரு பாக்ஸ் எடுத்தாவே அப்பளம், பாயாசம் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒரு செட்டாக அரேஞ்ச் பண்ணுறது கூட இந்த பாக்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சமையலுக்கு யூஸ் பண்ணுற நிறைய திங்ஸ் இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இந்த கப்பு வந்து 10 ரூபா கடையில் தான் வாங்கிட்டு வந்தேன். அழகாக இருக்குது, கலர் சூப்பராக இருக்குதுன்னு வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து நம்ம சாப்பாடு ஸ்வீட்லாம் வாங்கினா அந்த பாக்ஸ் மேலே போடுற ரப்பர் பேண்ட்லாம் இங்கே பாருங்கள் சேமித்து இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப நாள் ஆகிறதுனால ஒன்றோட ஒன்று பின்னி ஒரு மாதிரி சிக்கு விழுந்த மாதிரி இருக்குது. எடுக்கும்போது 2-3 ரப்பர் பேண்ட் சேர்ந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வராத இருக்கிறதுக்கு முகத்துக்கு அடிக்கிற பவுரு சும்மா லைட்டாக ப்ரெஷ் பண்ணிவிட்டு குளிக்கு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ரப்பர் பேண்ட் ஒட்டாது.
இப்படி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள். நான் கொஞ்சம் அதிகமாகவே போட்டோம், கொஞ்சம் போட்டால் போதும். இப்போ பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாத எப்படி இருக்குதுன்னு. சாப்பாடெலாம் வாங்கினா இந்த மாதிரி கவரில் போட்டு கொடுக்குற ரப்பர் பேண்ட்லாம் தூக்கி போட இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க, தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா, இப்போ வந்து நான் இட்லிக்கு மாவு அரைச்சிட்டு இந்த பெரிய செம்படத்தில் தான் மாவு கரைச்சி வச்சுருப்பேன். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற மாவெல்லாம் இந்த செம்படத்தில் இட்லிக்கு ஊற்றி வச்சுட்டேன். அடி மாவு மட்டும் கொஞ்சம் அரிசி அடியில் தங்கின மாதிரி இருக்கும், அந்த மாவு வந்து தோசைக்கு தனியாக ஊற்றி வச்சுருக்கேன் பாருங்கள். இட்லிக்கு மட்டும்தான் மாவு அரைச்சேன், ஆனால் தோசைக்கு தனியாக இட்லிக்கு தனியாக இந்த மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுக்கலாம். அடி மாவு கொஞ்சம் அரிசியாக இருக்கும், கொஞ்சம் இட்லி கல்லாட்டம் இருக்கிற மாதிரி இருக்கும். மாவை இட்லிக்கு எடுத்துகிட்டு அடி மாவை வந்து இந்த மாதிரி தோசைக்கு எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா, இப்போ இட்லி சாம்பார் நம்ம வச்சிரும், கொஞ்சம் தண்ணியாட்டம் ஆகிடுச்சு, இல்லை கொஞ்சமாக வச்சுக்கோம். 2 பேர் எக்ஸ்ட்ரா சாப்பிட்ற நேரத்துக்கு வந்துட்டாங்க, அப்போ குவாலிட்டி வந்து அதிகமாக்கும், குவான்டிட்டி வந்து அதிகமாக்கணும். இல்லை தண்ணியாட்டம் ஆகிடுச்சு, அதை கொஞ்சம் திக்காக்கணுன்னா இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். 2 ஸ்பூன் வந்து இட்லி மாவே எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு அந்த சாம்பாரில் ஊற்றினீங்கன்னா சாம்பார் நல்லா திக்காகிடும். திக்காக வேணும்னாலும் நீங்கள் இந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணலாம். இல்லை கெஸ்ட்டு வந்துட்டாங்க கொஞ்சம் அதிகப்படுத்தினாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி மாவு கரைச்சி ஊற்றினீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக சாம்பார் வச்ச மாதிரி ஆகிடும். இந்த ஐடியா கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ஐடியாவில் எந்த ஐடியா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா, எலி தொல்லை அதிகமாக இருக்கும். நம்ம போர் அடிச்சிருக்க இடத்துல, மோட்ரு இருக்கிற இடத்துல அந்த ஒயரெல்லாம் ஒரு சில டைம் வாஷிங் மிஷின் ஒயர்லாம் கூட கட் பண்ணிட்டோம். எலி தொல்லை ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் இருக்கிற தக்காளியை தான் நான் எடுத்திருக்கேன். நான் எல்லாமே வீட்டில் இருக்கிற பொருள் தான். தக்காளி எடுத்துகிட்டு தனி மிளகாய் தூள் கொஞ்சம் அந்த தக்காளி மேலே நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு இனிப்புக்காக ஒயிட் சுகர், வெல்லம், நாட்டு சக்கரை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. ஒயிட் சுகர் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து நாட்டு சக்கரை தான் அப்ளை பண்ண போகிறேன். இல்லை வெல்லம், ஏதோ இனிப்பான பொருள் வந்து நீங்கள் இது மேலே அப்ளை பண்ணிவிட்டு எந்த இடத்துல உங்கள் வீட்டில் எலி தொல்லை அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல இந்த தக்காளி கொண்டு வச்சிட்டிங்கன்னா எலி சாப்பிட்டுட்டு மூச்சு விட ரொம்ப திணறும். ஏன்னா ரொம்ப காரம் வச்சுருக்கோம், வீட்டை விட்டே ஓடிடும். இல்லை மூச்சு திணறி இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. எலி அதிகமாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தக்காளி கொண்டு வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். வீட்லேயே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன ஐடியாலாம் ஃபாலோ பண்ணலாம், காசு செலவு இல்லாத. ட்ரை பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இந்த பாட்டில் வந்து ஆயில் பாட்டில் 4 உள்ளது வந்து 275 ரூபான்னு நான் வந்து ஷாப்ஸில் வாங்கினேன். ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இது வாங்கிட்டு நான் சரி சோப்லாம் போட்டு நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றலான்னு கழுவுனேன். தண்ணி இந்த மாதிரி நுரை இருக்குது பாருங்கள், விம் லிக்விட் தான் ஊற்றினேன், வெந்நீர் ஊற்றி கழுவுறேன். இந்த மாதிரி ஊற்றும் போது அந்த நுரை மட்டும் அடியில் இருந்துகிட்டே இருந்து 2-3 டைம் தண்ணி ஊற்றி அலசி கீழே ஊற்றிட்டேன். இந்த நுரை ஒரே டைமில் வெளியில் வரதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. தண்ணி ஊற்றிட்டு அப்படியே நீங்கள் ஊற்றிட்டு இருந்தால் தண்ணி மட்டும்தான் வரும், நுரை உள்ளிக்க இருக்குது. இந்த மாதிரி குலுக்கி ஆட்டிக்கிட்டே அப்படியே ஊற்றினீங்கன்னா நுரையும் தண்ணியுமா சேர்ந்து வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள் நுரையும் வெளியில் வந்துருச்சு. தண்ணியை மட்டும் நீங்கள் சாய்ச்சி அப்படியே ஊற்றினீங்கன்னா தண்ணி மட்டும்தான் போகும், நுரை அப்படியே இருக்கும். அப்படியே குலுக்குன மாதிரி நீங்கள் ஊற்றினீங்கன்னா தண்ணி நுரை ரெண்டுமே வெளியில் போயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா வாங்க என்னென்னு பார்க்கலாம். இப்போ ஒயிட் ட்ரெஸ்ஸு, ஏதாவது ட்ரெஸ்ஸு இந்த காலரில் மட்டும் அழுக்கு அதிகமாக இருக்கும், அந்த காலர் பகுதியை மட்டும் நம்ம ப்ரஷ் வச்சு தேய்ப்போம். ட்ரெஸ்ஸு புதுசாக இருக்கும், இந்த காலர் பகுதி மட்டும் நஞ்சு போய் கிழிஞ்ச மாதிரி ஆகிடும். அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ரஷ்ஷை வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிடும். நான்ஸ்டிக்லாம் கழுவுறதுக்காக ஒரு ஸ்க்ரப்பர் தருவாங்க பாருங்கள், அந்த ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் காலரை தேய்ச்சிங்கன்னா காலர் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகாது, கிழியவும் கிழியாது, அழுக்கும் நல்லா பளிச்சின்னு சூப்பராக போயிடும். அதுவும் குழந்தைங்களுக்கு ஒயிட் ட்ரெஸ் துவைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், காலர் பகுதியில் ரொம்ப அழுக்காக இருக்கும். இந்த மாதிரி ஸ்க்ரப்பரை வச்சு நீங்கள் தேய்ச்சி துவைச்சிட்டு பாருங்கள், பளிச்சின்னு இருக்கும். இது வந்து மடிப்பு பகுதிங்கிறதுனால உங்களுக்கு அப்படி இருக்குது, ஆனால் ட்ரெஸ்ஸில் அழுக்கெல்லாம் நல்லா பளிச்சின்னு போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஐடியா, புது பாத்திரம்லாம் வாங்கினா அதில் ஸ்டிக்கர்லாம் இருக்கும், கையால் எடுத்திங்கன்னா அந்த ஸ்டிக்கர் வந்து கீழே இருக்கிற அந்த கம்மு அப்படியே இருக்கும். லைட்டாக அடுப்பில் வச்சு லைட்டாக ஹீட் படுத்தினா போதும், அப்படியே அதுவே எடுத்துகிட்டு வந்துடும் பாருங்கள். அந்த கம்மோடு சேர்த்து அப்படியே எடுத்துகிட்டு வந்துடும். இந்த ஐடியா ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது பாருங்கள், க்ளீனாக வந்துருச்சு பாருங்கள். இதுவுமே நான் ஷாப்ஸியில் 154 ரூபாய்க்கு இந்த வானல், குட்டி வானல் அயன் கடாய் வாங்கினேன். இதுவுமே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுவுமே இப்போ தான் நான் வாங்கினேன். இந்த மாதிரி ஸ்டிக்கர் எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஐடியா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஐடியா. இந்த சீசன் ரொம்ப தக்காளி கம்மியாக விற்கிற சீசனில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா எல்லா சைடிஸ்க்குமே நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம்.
நான் வந்து தக்காளி 1 கிலோ எடுத்து கழுவிட்டு கட் பண்ணியிருக்கேன். புளி வந்து உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி எலுமிச்சப்பழ அளவு, ஒரு பெரிய எலுமிச்சப்பழ அளவு நீங்கள் எடுத்தால் போதும். கொஞ்சம் புளிப்பு ஒரு சிலர் அதிகமாக சாப்பிட்றவங்க புளிப்பு வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக வேணுமா கம்மியாக வேணுமா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் எடுத்துருக்கேன். ஊறுகாய்னாவே நல்லெண்ணெயில் தாளித்தா தான் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். வானலில் ஒரு 50 மில்லி அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ண தக்காளி எந்த அளவுக்கு உங்களுக்கு புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு புளி போட்டு நல்லா வதக்கணும். இது வந்து 1 மந்த் வரைக்கும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி எல்லா சைடிஷ்க்குமே ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் தக்காளி கம்மியாக விற்கிற சீசனில் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா 1 மந்த்து வரைக்குமே உங்களுக்கு கவலை இல்லை. யாராவது கெஸ்ட்டு வந்தால் கூட சட்னிக்கு பதில் இதை எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். தக்காளி எல்லாமே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். புளியும் நல்லா கரைஞ்சிடுச்சு. நல்லா கரண்டியாலே லைட்டாக குத்திட்டிங்களா நல்லா மசிஞ்சிடும். மசிஞ்ச பிறகு ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே ஃபேன் காற்றுல வச்சுருங்க. நல்லா ஆறட்டும். பாருங்கள் நல்லா மசிஞ்சிச்சு பாருங்கள். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். நீங்கள் எதுக்காவது ஃப்ரைட் ரைஸ் ஏதாவது பண்ணுறதுக்கு கூட தக்காளி சாஸ் தேவைன்னா இதில் கூட 2 ஸ்பூன் நீங்கள் எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு இந்த பேஸ்ட்லேருந்து 2 ஸ்பூன் எடுத்து போட்டு ரெடிமேடான தக்காளி சாதம் கூட நீங்கள் குழந்தைங்களுக்கு ரெடி பண்ணி தரலாம். ஒரு சில டைமுக்கு தூங்கிடுவீங்க, உடம்பு சரியாக தான் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா சாதம் மட்டும் வச்சுட்டு 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு போட்டுட்டு மறுபடியும் இந்த தக்காளி தொக்குலேருந்து 2 ஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா சாதத்தை கொட்டி மிக்ஸ் பண்ணி கூட தக்காளி சாதம் உடனடியாக நீங்கள் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு தரலாம். இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ வாங்க இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். நல்லா அரைச்சிட்டேன் பாருங்கள். இப்போ வாங்க இதை எப்படி தாளிக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். நான் வந்து ஊறுகாய் தாளிக்கிறதுக்காக மண் சட்டி தான் வச்சுருக்கேன். மண் சட்டியில் இதுவுமே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு 2 வரமிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம், 1 கட்டி பூண்டு நல்லா தட்டி வச்சுருக்கேன் நல்லா வாசனைக்காக. பூண்டு நல்லா வாசனையாக இருக்குங்கிறதுக்காக பூண்டு தட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். பூண்டு நல்லா அந்த மணம் வந்து நல்லா வாசனையாக வந்து நல்லா மொறுமொறுன்னு ஆகணும். நல்லா பூண்டு மொறுமொறுன்னு ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுத தக்காளி பேஸ்ட்டையும் ஊற்றிடலாம். தக்காளி இந்த மாதிரி கம்மியாக விற்கிற சீசனில் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது இந்த மழை சீசனுக்கு சமைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி டைம்லலாம் எமர்ஜென்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு சமைக்கிற ஒரு குக்கிங் மாஸ்டர் சொன்ன ஐடியா தான். இந்த மாதிரி ரெடி பண்ணுமா சூப்பராக இருக்கணும். காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், அப்போ தான் நல்லா காரம் நல்லா சுருன்னு இருக்கும். ஏன்னா புளி கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கோம், அப்போ காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி வதக்கும் போதே நான் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடலாம். மூடலைன்னா அந்த தக்காளி எண்ணெய்லாம் தெரித்து அடுப்பெல்லாம் நாஸ்தி ஆகிடும். இது வந்து வெந்தய பவுட்ரு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு லாஸ்ட்டில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மூடி போட்டுருங்க. இந்த எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரணும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிரிஞ்சு எண்ணெய் வரணும். அப்போ தான் 1 மந்த் ஆனாலும் கெடாத அப்படியே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக கண்ணாடி பாட்டிலில் நல்லா காய வச்சு வெயிலில் காய வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நல்லா ஆறிய பிறகு பாருங்கள் ஒரு பவுல் எடுத்து காட்டியிருக்கேன். பார்க்கும்போதே பாருங்கள் சாப்பிட்ணும் போல் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. கண்ணாடி கிளாஸ் இருந்துன்னா நல்லா கழுவிட்டு வெயிலில் நல்லா ஹீட் படுத்திட்டு அந்த கண்ணாடி கிளாஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா எப்போ தேவையோ, எத்தனை ஸ்பூன் தேவை, 2 ஸ்பூன் தேவை, 4 ஸ்பூன் தேவையோ அந்த அளவு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு உடனே மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சாதான் 1 மந்த் வரைக்கும் கெடாத இருக்கும். ஈர ஸ்பூனை போடக்கூடாது. மர ஸ்பூன் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஊறுகாய்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த தக்காளி தொக்கு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் விடவே மாட்டேங்க. நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டாக இருந்தால் எப்படி என்னன்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ தக்காளியோட விலை குறைஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் நாளில் 10 ரூபா, 1 கிலோ 10 ரூபா, 2 கிலோ 10 ரூபான்னு வந்துடும். அந்த சீசனில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். சப்பாத்தி, தோசை, பூரி எல்லாத்துக்குமே சைடிஷ்க்கு சூப்பராக இருக்கும். ரெடிமேடான தக்காளி சாதமும் இதை வச்சு நீங்கள் ரெடி பண்ணி குழந்தைங்களுக்கு தரலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.